குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம குவார்ட்டர்லிக்கான முக்கியமான கொஷின்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஸோ இந்த கொஷின் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் +1லேயே ப்ராக்டிகல்ஸில் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். அதை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவையான அந்த குளோரைட் சால்ட், இங்கே எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதோட ஈக்குவல் குவான்டிட்டி சம அளவு என்ன பண்ணணும், பொட்டாசியம் டைக்ரோமேட் ரெட் ஆரஞ்சு கிறிஸ்டல்ஸாக இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம குளோரைடு ஒரு கிவன் சால்ட்டில் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் பார்க்குறோம். இப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதோட கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், ஸோ இதையும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை சேர்த்த பிறகு நம்ம இதில் ரியாக்ஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ரெட் ஆரஞ்ச் வேப்பர்ஸ் கிடைக்கும். அந்த வேப்பர்ஸ் தான் குரோமைல் குளோரைடு, அந்த ஆவி கிடைக்கும். ஸோ இந்த குரோமைல் குளோரைடு ஆவியை நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, ஸோ இதோட சேர்த்து நம்ம இந்த குரோமைல் குளோரைடு ஆவியை செலுத்துகிறோம் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் டியூப்பில். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குரோமைல் குளோரைடு சோடியம் குரோமேட்டாக மஞ்சள் நிற கரைசலாக மாற்றமடையும். ரைட்டுங்களா? ஸோ இந்த சோடியம் குரோமேட்டை மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிறிதளவு அந்த மஞ்சள் நிற கரைசலை எடுத்துக்கிட்டு அதை அமிலத்தன்மை உடையதாக்குவதற்காக அசிட்டிக் அமிலம் சேர்த்துக்கிறோம். அதோட லெட் அசிட்டேட் சேர்க்குறோம். லெட் அசிட்டேட் சேர்த்தா அப்படியே டபுள் டீகம்போஷன் ரியாக்ஷன் நடக்கும். சோடியம் அந்த அசிட்டேட்டையும் லெட்டு குரோமேட்டோடையும் ரியாக்ட் பண்ணோம். அப்போ நமக்கு லெட் குரோமேட் எல்லோ ரெசிடியூ கிடைக்கும். அதாவது லெட் குரோமேட்டினுடைய மஞ்சள் நிற வீழ்படிவு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம குளோரைடை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ நீங்கள் 3 மார்க் கொஷினில் கேட்கும்போது இந்த 3 ஈக்குவேஷனும் நமக்கு எழுத வேண்டியதில்லை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம எழுதினா போதுமானது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, பொட்டாசியம் டைக்ரோமேட் சோடியம் குளோரைட் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் கிவ்ஸ் பொட்டாசியம் சல்ஃபேட் அண்ட் பொட்டாசியம் பைசல்ஃபேட் ப்ளஸ் சோடியம் பைசல்ஃபேட் ப்ளஸ் குரோமைல் குளோரைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதினா போதுமானது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா எழுதி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிறோம், K2Cr2O7. ஸோ இதோட ஏதாவது ஒரு குளோரைடு சால்ட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கோம், சோடியம் குளோரைடு எக்ஸாம்பிள். ஸோ அதோட அடர் சல்ஃபியூரிக் அமிலம் எடுத்து தான் நம்ம இந்த ரியாக்ஷன் பண்ணுறோம். சிறிதளவு வெப்பப்படுத்தும் போது மிதமாக வெப்பப்படுத்தணும். அடர் சல்ஃபியூரிக் அமிலம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த சோடியம் இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி நமக்கு சோடியம் பைசல்ஃபேட் NaHSO4 கிடைக்கும். ப்ளஸ் இந்த பொட்டாசியம் அயான் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு KHSO4 கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு தேவையான அந்த ஆரஞ்சு சிவப்பு நிற ஆவி, அதனுடைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், CrO2Cl2. அது வேப்பர் ஃபேஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், மேல் நோக்கி அம்புக்குறி போட்டோம், ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த ஈக்குவேஷனை நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, கொஞ்சம் கவனிங்க. இப்போ பொட்டாசியம் லெஃப்ட் சைடு எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரைட் சைடு என்ன பண்ணிக்கிறோம், 2 பொட்டாசியம் போட்டுக்கிறோம். அண்ட் தென் குரோமியம் எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே குரோமைல் குளோரைடுனுடைய நம்பர் முன்னாடி 2 போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ குளோரின் இப்போ ரைட் சைடு எத்தனை இருக்குது, குரோமைல் குளோரைடில் 2 × 2 4 இருக்குது இல்லைங்களா? அதனால் சோடியம் குளோரைடு 4 போட்டுக்கிறோம். அண்ட் தென் சோடியம் இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே சோடியம் பைசல்ஃபேட் 4 போட்டுக்கிறோம். ஸோ அண்ட் தென் சல்ஃபேட் எத்தனை இருக்குது பாருங்கள், சோடியம் பைசல்ஃபேட்டில் 4, பொட்டாசியம் பைசல்ஃபேட்டில் 2, மொத்தம் 6 இருக்குது. அதனால் சல்ஃபியூரிக் ஆசிட் 6 போட்டால் சல்ஃபேட் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ ஹைட்ரஜன் 6 × 12ல் நமக்கு ஒரு 6 ஹைட்ரஜன் சோடியம் பைசல்ஃபேட்லையும் பொட்டாசியம் பைசல்ஃபேட்லையும் இருக்குது. மீதி 6 ஹைட்ரஜனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே 3ன்னு போட்டு பேலன்ஸ் பண்ணால் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். இந்த 3 மார்க் கொஷின் நமக்கு கேட்கும்போது நீங்கள் இது எழுதுனா போதுமானது. ஸோ இது அடுத்த ஸ்டெப்பு தான் மேலே இருக்கிற அந்த 2 ஈக்குவேஷன். குரோமைல் குளோரைடு ரெட் ஆரஞ்சு வேப்பர்ஸ் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடில் சேர்க்கும்போது நமக்கு சோடியம் குரோமேட் மஞ்சள் நிற கரைசல் கிடைக்கும். அதை நம்ம லெட் அசிட்டேட்டோட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது மஞ்சள் நிற வீழ்படிவு லெட் குரோமேட் கிடைக்கும். அப்படின்றது நீங்கள் அடிஷ்னலாக தேவைப்பட்டால் எழுதிக்கிறக்கூடிய விஷயம். பட் இந்த ஈக்குவேஷன் எழுதினாலே நமக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின், குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஷினோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.